ஹூ இஸ் சுனிதா வில்லியம்ஸ்? இதுதான் இன்னைக்கு நாம் நம்மளுடைய தொடர் டாப்பிக்காக ஆரம்பிக்கிறோம். இது எத்தனை நாள் போகும், அவங்கள பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஐ டோன்ட் நோ. நான் ஹூ இஸ் சுனிதா வில்லியம்ஸை ஏன் நான் செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு சில காரணங்களை முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட் வர்றதுக்கு 60 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட் வர்றதுக்கு 60 வருஷம் ஆச்சு. பெண்களுக்கு முக்கியத்துவம் தரோம், அவங்கள எல்லா இடத்துலையும் அப்படின்லாம் என்ன எவ்வளவு சொன்னாலுமே இது ஒரு இவ்வளவு பெரிய நாடு பெண்கள் இல்லாமலா போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட். நான் ஏன் எப்பவுமே அந்த டாப் லெவல் அப்படின்னு தொடறேன் அப்படின்னா, மாற்றம் எப்பவுமே அங்கேருந்து வரணும். நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லோக்கலில் கவுன்சிலர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மாற்றம் அங்கேருந்து வரணும். அது ஆனமா, அங்கே வந்தாங்களா? ஒரு ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வர்றதுக்கு 60 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு சபாநாயகர் வர்றதுக்கும் அதே மாதிரி தான். அப்போ இன்னமுமே கூட இந்தியாவில் இருந்து இவ்வளவு பெரிய நாடு, உலகமே நம்மை திரும்பி பார்க்கிறது அப்படின்லாம் பெருமையெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இன்னமுமே இந்தியாவில் இருந்து ஒரு ஃபீமேல் ஸ்பேஸுக்கு போகலை. இப்போ நான் என்ன சார், சுனிதா வில்லியம்ஸை சொல்லிட்டு இன்னும் இந்தியாவில் இருந்து ஒரு ஃபீமேல் கூட ஸ்பேஸுக்கு போகலை அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு நான் ரெசிடெண்ட் இந்தியன், என்ஆர்ஐ அவங்க. ஸோ அதனால் நாம் நம்மளோட வம்சாவளி அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம். அது ஓகே. அது இந்தியன் ஃபாதர் அண்ட் XYZ மதர். ஸோ அதனால் நம்ம ஒரு பெருமையாக அதை சொல்லிக்கலாம். அது ஓகே. ஆனால் இந்தியாவில் பிறந்து இங்கேருந்து போகிறது அப்படின்றது இன்னும் நம்ம பண்ணலை. ஈவன் ராகேஷ் சர்மா கூட ரஷ்யா போய் தான், ரஷ்யாவிலேருந்து தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உதவியோடு தான் போனார். இந்த அளவுக்கு தான் நாம் இந்த ஃபீமேல் அப்படின்றவங்கள பண்ணுறோம். இன்னும் பேசிகிட்டே இருக்கோம். அதாவது 1961 முதலாக மனிதன் ஸ்பேஸில் காலை வச்சிட்டான். யூரி காக்ரின் அவர் தான் வச்சார் ஃபஸ்ட்டு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர 566 பேர் விண்வெளியை தொட்டுட்டாங்க. 566 பேர் விண்வெளியை தொட்டுட்டாங்க. அந்த 566 பேரில் 55 பேர் தான் ஃபீமேல். பர்சன்டேஜ் போட்டு பார்த்துக்குங்க. 566 பேரில் வெறும் 55 பேர் தான் ஃபீமேல். அந்த 55 பேரில் 2 பேர், கல்பனா சாவ்லா இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து கிளம்பல சார். அவங்களும் நாசா போய் நாசாவில் சர்டிஃபை ஆகி அப்படி தான் கிளம்புனாங்க. நான் சொல்கிறது, இந்தியா இப்போதான் வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். சீக்கிரம் போவாங்க. போகட்டும், நல்லது, போகணும். 5PM லைஃப் ஃபேமிலியிலேருந்து அடுத்த தலைமுறையில் ஒரு பெண் விண்வெளிக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த 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 லைவோட என்ன கிரெடிட்டாக இருந்தாலும் அதை அவங்களுக்கு கொடுக்கறதா நான் நினைப்பேன். நான் இவ்வளவெல்லாம் இருந்தாலுமே 566 பேரில் 55 பேர் தான் ஃபீமேல் அப்படிலாம் இருந்தாலுமே, நாசா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு. என்ன முடிவுன்னா, 2024 இருந்து அந்த ஸ்பேஸ்க்கு டீம் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு உமனை எடுத்துட்டு அப்புறம் தான் மேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது விண்வெளியில் நடக்கிற ஒரு புது மாற்றம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உமனை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மேன் எடுக்கணும். ஸோ 2024 இருந்து அதை கொண்டு வராங்க. ஏன்னா 2024க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி பிளான்ட் அவங்களுக்கு.
இந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்களோட நிறைய சாதனைகள் அவங்கள பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஜஸ்ட் ஒரு லைனை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். 195 நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. 195 நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. இப்போ இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து கையில் எடுக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலிருந்து ஒரு பெண் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட் மூலியமா நிலாவை போய் அல்லது விண்வெளியை போய் அல்லது செவ்வாய் கிரகத்தை போய் எங்கேயோ தொடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்பனா சாவ்லா book inspired Nikita to study aerospace. Just completed her BTech. நிகிதா வந்து இப்போ ஒரு வேளை ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இதை பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் கிடைக்கலாம். அதனால தான் வந்து டீன் குழந்தைங்க, சில்ட்ரன், பேரண்ட்ஸ் பார்க்கணும். இந்த லைவ் வந்து பார்க்கணும்னு சொன்னது காரணம் தான். ஓகே, இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தது வந்து அஃப்கோர்ஸ் யூஎஸில் ஓஹியோ. அதிலிருந்து யூக்ளிட் அப்படின்ற ஒரு இடம். யூக்ளிட், நான் ஏன் இந்த யூக்ளிட் இடத்த குறிப்பிடுறேன்றதுக்கு காரணம் உண்டு. EUCLID, யூக்ளிட். யூக்ளிட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் யூக்ளிட்? யூக்ளிட், எனி ஐடியா? யூக்ளிட் யூக்ளிட் அப்படின்னா என்ன? கூகுளில் சர்ச் பண்ணாமல் சொல்லணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். இந்த யூக்ளிட் நான் போடுறதுக்கு காரணம் உண்டு. யூக்ளிட் அப்படின்றது நோ ஐடியா, டோன்ட் நோ பிளீஸ். யூக்ளிட் அப்படின்றது புகழ்பெற்ற கிரேக்க கணித மேதையினுடைய பெயர். கிரேக்க கணித மேதையினுடைய பெயர். அவரோட பேரை தான், அவர் கிரேக்க கணித மேதை, ஆனால் அவரோட பேரை அமெரிக்காவில் யூக்ளிட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அப்புறம் தானே அது ஊராகுது, அப்படி வச்சுருக்காங்க. எனக்கு இதை படித்ததும் வந்த கேள்வி என்னன்னா, ராமானுஜனுக்கு அப்படி ஒரு ஊர் இருக்கா? இல்லை, எவ்வளோ பெரிய ஆள் ராமானுஜன் அப்படின்னே ஒரு ஊர் இருக்கக்கூடாதா? இல்லை, அவருடைய தியரிஸ் ஏதோ கண்டுபிடிச்சார் இல்லையா, அது மாதிரியான ஒரு பேரில் ஒரு ஊர் இருக்கக்கூடாதா? 1729ன்னு ஒரு ஊர் இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுது. கிரீக் தான் நான் படித்தேன். ஐ எம் நாட் ஷுர். எஜிப்சியன்னா இருக்கலாம், எனக்கு தெரியல. யூக்ளிட் அவர் வந்து கிரேக்க நாட்டினுடைய மிகச்சிறந்த கணித மேதை. அவருடைய பேரை வந்து அங்கே வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் பிறந்த கணித மேதை வந்து ராமானுஜன். அவருடைய பேர் எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கா? ஒரு ஊரை ஏன் உருவாக்கக்கூடாது அவருடைய பேரில்? அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் நமக்கு இந்த பெருமையான ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? யூனிவர்சிட்டி வரணும், ராமானுஜன் பேஸ்டு ஸ்காலர்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு மேத்தமேட்டிக்கலாக வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து ராமானுஜன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று வரணும். ராமானுஜனை பற்றி அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வாங்கணும். ராமானுஜனை பற்றி இன்ஃபேக்ட் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்தளவுக்கு கொண்டு போகலாம். எனிஹவ், அது இருக்கட்டும், நம்ம இங்கே வருவோம். சுனிதா வில்லியம்ஸோட அப்பா பேர் வந்து தீபக் பாண்டியா. குஜராத்தில் வந்து மாநிலத்தில்
அந்த மெக்சானான்ற டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த தீபக் பாண்டியா அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அவர் ஒரு டாக்டர். அவர் அந்த டாக்டர் அப்படின்னு ஆனதும் அவர் வந்து நேராக கிளம்பி யூஎஸில் போய் செட்டில் ஆகிறார். அங்கே வந்து ஜென்னி பாண்டியா, ஜென்னி அவங்கள பிறந்தன திருமணத்துக்கு பிறகு தானே ஜென்னி பாண்டியா. ஸோ ஜென்னி அவங்கள வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் 3. ஒன்று வந்து சுனிதா, ஜெய் பாண்டியா, தீனா பாண்டியா. ராமானுஜன் ஐடி சிட்டி எல்லாம் அவரோட இதுக்கு ரொம்ப கம்மி சார், பாபு கோதண்டராமன் சார். ராமானுஜன் பற்றி நம்ம படிக்க அவர் வந்து எஸ் டு பி ஒரு தனி செக்ஷனே ராமானுஜன் உருவாயிருக்கணும் இந்நேரம். எனிஹவ் நம்ம அதை அப்புறம் பேசுவோம். ஸோ சுனிதா, ஜெய், தீனா, ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர். நான் இன்னைக்கு வந்து குழந்தைங்களும் டீனேஜ் குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் இந்த லைவை பார்க்கணும்னு சொன்னதுக்கான காரணங்கள்லாம் இனிமேல் அப்படியே வரும். ஒன்றுன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா, அதாவது தீபக் பாண்டியா, இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற குட்டி கதைகளை, ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற சிறு கதைகள், குட்டி கதைகளை வந்து சொல்லித்தான் சுனிதா வில்லியம்ஸை வளர்க்குறார். அந்த குட்டி கதைகளினுடைய இன்ஸ்பிரேஷன், பொதுவாக ராமாயணம் அண்ட் மகாபாரதம்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி, இது ஒரு ஃபேண்டசியான ஒரு உலகம். இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி இவ்வளோ பேர் இருந்தாங்க, காட்டுக்கு போனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டசியான ஒரு உலகம். ஸோ அதை கேட்டு தான் சுனிதா வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் அதனோட இன்ஸ்பிரேஷன்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து யதார்த்தமாக நடக்கிறது. இது வந்து அவங்களுக்கு ஸ்பேஸை கனெக்ட் பண்ணல. ஆனால் ராமாயணம் மகாபாரதத்திலிருந்து கிடைச்ச கதைகள், அதன் மூலியமாக தான் அவங்க வந்து இப்போ ஒரு அதாவது மாரல் இருக்கு இல்லையா, வாழ்க்கையினுடைய மாரல், நன்னெறி, அதையெல்லாம் வந்து அவங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த பார்ட்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சுனிதாவினுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, ராமாயணா மகாபாரதத்தை பற்றி சொன்னப்போ, இங்கே பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. பேரண்ட்ஸ் எந்த புக்கில் இருந்து எந்த கதைகளை வேணாலும் சொல்லலாம். வெரஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதா வந்து லைஃப்னுடைய வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ரெண்டு பார்ட்டையுமே அது கவர் பண்ணிகிட்டே இருக்கும். வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ரெண்டையுமே கவர் பண்ணும். ஸோ அதனால் ராமாயணா மகாபாரதத்தில் இருக்கிற கதைகளை, சிறு கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கலாம். 4 வயது இருக்கும் பொழுது சுனிதா வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைக்கிறார் இல்லையா, அதை பார்க்குறாங்க. 4 வயது இருக்கும் பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவில் கால் வைக்கிற காட்சி அப்போ ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து பார்க்குறாங்க. அங்கே இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது விண்வெளி அப்படின்ற ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க வந்து அதை வந்து உடனே ஸ்பேஸுக்கு 4 வயசுலாம் அப்படிலாம் முடிவு பண்ணல. ஆனால் 4 வயதுலேயே அந்த விண்வெளி, நட்சத்திரங்கள், நிலா இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு நான் ரொம்ப யதார்த்தமாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், சாம்பியன்ஸோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை விஷுவலாக குழந்தைங்க பார்த்தாங்கன்னா குழந்தைங்க மனசில் வந்து எக்கச்சக்கமான மாற்றங்களை வந்து அது கொண்டு வரும். சாம்பியன்ஸோட லைஃப் ஸ்டைல் அதை வந்து குழந்தைங்க பார்க்கணும். குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் விஷுவலாக பார்க்கணும். விஷுவலாக ஒரு காட்சி தான், நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறங்கி மூணில் போகிற காட்சி. அதுதான் வந்து சுனிதா அப்படின்றவங்களை வந்து வழக்கமான பெண் அப்படின்றதுலேருந்து வித்தியாசப்படுத்துது.
அவங்க வந்து அடுத்த உயரத்துக்கு வர்றது, அதாவது ஸ்டாரை அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்பேஸை பார்க்குறாங்க, ஸ்கையை பார்க்குறாங்க, சன்னை பார்க்குறாங்க, நிலாவை பார்க்குறாங்க. இதெல்லாமே அங்கேருந்து தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷுவல். இப்போ நாம் ஒரு பேரண்ட்டாக என்ன பண்ணணும் இனிமேன்னா, இந்த சாதனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நிறைய காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காட்சிகளெல்லாம் நம்ம ஒரு தடவை முதல்ல பார்த்துட்டு, அதில் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருக்குன்னா எடிட் பண்ணிவிட்டு, அதை வந்து நம்ம வீட்டில் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் வந்து சுனிதாவுக்கு வராங்க. அப்புறம் விண்வெளிக்கே போயிட்டாங்க, ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ராங். சுனிதா வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் வந்து சில சப்ஜெக்ட்ஸில் வந்து தேவையான மார்க்கே எடுக்காமல் திரும்ப எழுதி எடுத்தவங்க. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் ஸ்விம்மிங்கில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு ஸ்விம்மிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்விம்மிங் வந்து அவ்வளவு ரசித்து செய்கிறாங்க. அதாவது ஸ்கூலை விட்டு வந்தால் அடுத்தது வந்து நேராக ஸ்விம்மிங் தான். 1987 சுனிதா வந்து ஃபிசிக்ஸில் வந்து அவங்களுடைய டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1987 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருக்கும்போது ஃபாதர் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார், நீ எப்பவுமே உடனே படித்து முடிச்சிட்டோம் உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்காத, உடனே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்காத. இல்லை, நம்ம சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குல்ல. படித்து முடிச்சாச்சு உடனே வேலைக்கு போகணும், படித்து முடிச்சாச்சு உடனே கல்யாணம் பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, படித்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து உடனே வேலைக்கு போகணும் உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் சம்திங் வில் கம் இன்சைட் யூ, அதை ஃபாலோ பண்ண தென் யூ கேன் அப்படின்றார். 1987 அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் நிலாவில் காலடி பதித்தது. அமெரிக்கர்கள் ரஷ்யாவின் விண்வெளி ஆதிக்கத்தை மட்டுப்படுத்த வேண்டியிருந்த காலம். ஆமாம், அப்படி தான் ஆரம்பித்தாங்க. கரெக்ட். அதுக்கான ரீசன் அது. நான் சொல்ல வர்றது வந்து இந்த மாதிரியான சாம்பியன் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அடுத்த செட் ஆஃப் சாம்பியன்ஸ் உருவாகிறாங்க அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. பாபு சார் 1987 ஃபிசிக்ஸ் முடிக்கிறாங்க. ரெண்டு வருடம் அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. நான் பேரண்ட்ஸுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வியை வைக்கிறேன். குழந்தைங்க வந்து கோர்ஸ்லாம் முடித்த உடனே 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 அடுத்து உடனே அப்படின்றதுலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ்டாக இருக்க விடுங்களேன். லெட் தெம் சூஸ் வாட் தே வாண்ட் டு பி. அப்போ இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னு கவனிங்க. சுனிதா வில்லியம்ஸ் என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் நேவியில் ஜாயின் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு தோணுது நம்ம வந்து நேவியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுது. 1989 அவங்க நேராக அமெரிக்கன் நேவியில் போய் சேர்றாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஸ்விம்மிங்கில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்விம்மிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங். அது மாதிரி இவங்களுக்கு பேரலாக இன்னொரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங். அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்னா நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்லோ ஜாகிங் மெத்தடாலஜி. ஸோ இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி, அதாவது வேகமாக ஓடி போய் முடிக்கிறது இவங்களோட இது இல்லை. அந்த ஸ்லோவாக ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் போய் முடிச்சுட்டு திரும்ப வர்றது, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஒன்று லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், இன்னொன்று ஸ்விம்மிங். ரெண்டும் இவங்களுக்கு பிடிச்சதுனால
அமெரிக்கன் நேவியில் வந்து இன்ஸ்டண்ட்டாக இவங்களுக்கு, ஏன்னா இவங்க ஃபிட்னஸ் கரெக்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற டீன் குழந்தைகள்லாம் வந்து உங்களுடைய ஃபிட்னஸை வந்து முதல்ல நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்றத இன்னையிலேருந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபிட்னஸ் இருக்கும்போது நமக்கு அதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அமெரிக்கன் நேவியில் இவங்க சேர்ந்த உடனே போர் விமானங்களை வந்து இயக்கிற லெவலுக்கு வந்து சேர்ந்து ஒரு 6 இவங்க வந்து என்ன, இந்த சுனிதா வில்லியம்ஸ்ட ஒரு வித்தியாசமான விஷயம் பார்க்குறேன்னா, ரொம்ப குயிக் லேர்னர். அதாவது டென்சிங் வந்து பிறப்பிலேயே அவர் வந்து மலையேறாள். ராமானுஜன் வந்து நாமகிரி தாயார் வந்து அவங்களுக்கு கனவுல ஏதோ சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்றார். ஆனால் இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து அந்த மாதிரி எந்த சாம்பியன்ஷிப் மைண்டும் இவங்கள்ட்ட கிடையாது. இவங்க ஒரு ஆவரேஜ் கிட்ட. ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க வந்து குயிக்காக லேர்ன் பண்ணுறது இவங்களோட ஸ்ட்ரென்த். உடனே ஒரு இடத்துல சேர்ந்தோம்னா அங்கே குயிக்காக லேர்ன் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுவாங்க. நேவியில் சேர்றாங்க, வித்தின் 6 months வந்து ஹெலிகாப்டர்ஸை வந்து பண்ணுறாங்க, பறக்கிறத. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட அந்த ஆட்டிடியூட் அண்ட் லேர்னிங் ஆட்டிடியூட், நான் சொல்கிற ஆட்டிடியூட்ன்றது லேர்னிங் ஆட்டிடியூட், அதில் வந்து வார் பிளான்ஸ் அது வந்து கொடுக்குறாங்க. போர் விமானங்கள் 2770 மணி நேரம் 2770 மணி நேரம் வந்து இவங்க வந்து விமானங்களில் இருந்திருக்காங்க. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படுவது உண்டு, 10,000 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதில் வந்து ஒரு தனி பர்சனாக, ஒரு தனி ஆளுமை உள்ள யுனிக் பர்சனாக வந்து மாறிடுவீங்க. 10,000 மணி நேரம் ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சும்மா ஏதோ நானும் வந்தேன்னு ரிப்பீட்டடாக சில பேர் பண்ணுவாங்கல்ல, அது இல்லை. இன்னோவேட்டிவாக புதுசாக கற்றுக்கிறதா அப்படி இருந்தால் உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் நிச்சயமாக ஒரு டாப் லெவலுக்கு வந்திருப்பீங்க. 10,000 hours. ஸோ இவங்க இங்கே வந்து இங்கே இந்த அமெரிக்கன் நேவியில் சேர்ந்தப்பவே கிட்டத்தட்ட 2,770, கிட்டத்தட்ட 3,000 hours அங்கே தொட்டுடுறாங்க. அவங்க அங்கே தான் அவங்க மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு நண்பரை சந்திக்கிறாங்க. மைக்கேல், 2 பேருக்கும் பிடிச்சு போயிடுது. 2 பேரும் மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் சுனிதா வில்லியம்ஸாக மாறுறாங்க. அதுவரை அவங்க சுனிதா பாண்டியா, அப்பா பேர் தீபக் பாண்டியா, ஸோ பொண்ணு பேர் வந்து சுனிதா பாண்டியா. அங்கேருந்து தான் இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு மாறுறாங்க. அப்படி மாறணுமான்னு எனக்கு தெரியல, அது என்ன லாஜிக்குன்னு தெரில. மேரேஜ் ஆச்சுன்னா வந்து உடனே ஹஸ்பண்ட் பேரை வந்து கூட சேர்த்துக்கணுன்றதுலாம் என்ன லாஜிக்குன்னு தெரில. சில பிலீஃப்ஸ் வந்து வேர்ல்டு வைடு அப்படியே தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு முக்கியமான மனிதரை வந்து இவங்க சந்திக்கிறாங்க, சுனிதா வில்லியம்ஸ். இந்த மனிதர் யாருன்னா ஜான் யங். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை, நம்ம ஈவன் காலேஜ்லேயே இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஆர்மி காலேஜில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். அதாவது நேவி காலேஜஸில், நேவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த இதில் ஜான் யங் அப்படின்ற அஸ்ட்ரோனாட், அப்போ வந்து யுஎஸ்னுடைய அஸ்ட்ரோனாட்டாக இருந்தவர், அவரை வந்து அங்கே வர வைக்கிறாங்க. அவரை வர வைக்கல, அவர் மாதிரியான சாம்பியன்ஸை அப்பப்போ மீட் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர் ஜான் யங் அவர் வந்து வராரு. வந்து அவர் விண்வெளி பற்றி, அவர் போயிட்டு வந்த அனுபவங்களை பற்றி கீழே இருக்கிறவங்கலாம் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவர் வந்து பதில் சொல்கிறாரு. அப்போ வந்து இவங்களும் சுனிதாவும் அந்த நிகழ்வில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்களும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவர் அது எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறார். முதல் முறையாக சுனிதா வில்லியம்ஸ்க்கு நம்ம ஸ்பேஸுக்கு போனால் என்ன அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு முன்னாடி வர இன்ஸ்பிரேஷன் தான், அதாவது
ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவுக்கு போனதை பார்த்தது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏதோ ஒன்று பண்ணணும், பாரு எப்படி இருக்கு நிலா, நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் அங்கே. ஆனால் ரியல் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருதுன்னா, ஜான் யங் அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறாரு, எப்படி இருக்கும் ஸ்பேஸ் அப்படின்றத வந்து நேவியில் இருக்கவங்களுக்கு ஒரு பேச்சாக பேசுகிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம குழந்தைகளை வந்து எப்போவுமே இந்த மாதிரியான இந்த சாம்பியன் பீப்புள் பேசுகிற இடங்களுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகணும், மிஸ் பண்ணக்கூடாது. நான் அவங்க சொல்கிற ஒரு வரி லைஃபையே மாற்றிடும். இப்போ இங்கே அப்படி தான் நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஜான் யங்கிட்ட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் போய் பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஹெலிகாப்டர் நல்லா நான் வந்து ஃப்ளை பண்ணுறேன், ஸோ ஹெலிகாப்டரை நான் நல்லா இயக்குறேன் அப்படின்னும் போது ஹெலிகாப்டர்லேயே ஸ்பேஸ் போகிறது அப்படின்றது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வை நாட் ஹெலிகாப்டர்ஸ்? ஹெலிகாப்டர்ஸ்னால் வழக்கமான ஹெலிகாப்டர் இல்லாமல் அதை ப்ராப்பராக பில்ட் பண்ணி ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டே சொல்கிறார். ஏன்னா அது வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கு தெரியுது. இருந்தாலும் அவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், அதுக்கான இதுவரை அதுக்கான முயற்சிகள்லாம் ஆரம்பிக்கல, அது தெரில, ஃப்யூச்சரில் வந்தால் வரலாம் அப்படின்றது. இந்த நிகழ்வை ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ கிட்டிஷாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்பேஸுக்கு போகிறதுன்றது ஹெலிகாப்டர்லேயே போகக்கூடாதா இப்படி தான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் இப்படி ஆரம்பிக்கிறவங்க தான் ஏற்கனவே நான் சொன்னது தான் குயிக் லேர்னர். அதுக்கப்புறம் அவங்களோட டைமென்ஷன்ஸ்லாம் வேறு லெவல். அப்போ அவர்கிட்ட இவங்க பேசும்போது இவங்களுடைய ஆர்வத்தை கவனித்து அவர் ஒரு வரி சொல்கிறார், உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்க்கு போகணுன்ற ஆர்வம் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுக்கிட்டு ஸ்பேஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த லைவை கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். ஜான் யங் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மேனேஜ்மெண்ட் லெசனே நடத்திட்டு போயிட்டார் இவங்களுக்கு. நீங்கள் ஒரு புதிய உயரத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த உயரத்தை உங்களுக்கு என்ன தெரியுமோ, இவங்களுக்கு என்ன தெரியும், ஹெலிகாப்டரோட தெரியும், ஸோ ஹெலிகாப்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பேஸுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அதாவது உங்கள் வசதிக்கு இருந்திருக்க மாதிரி இருந்தால் போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இட் ஒன்ட் ஒர்க். முதல்ல நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரணும். நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க தயாராகணும், இன்னும் நிறைய உழைக்கணும். நாசாவில் வந்து இதுக்குன்னு இருக்கிற டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமானது. அந்த டெஸ்டெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் போகிறதுக்கான ஒரு லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜான் யங்கை பற்றி ஒரு லைன் நான் உங்களுக்கு சொல்லணும். ஜான் யங்கை பற்றி அவர் கூட ட்ராவல் பண்ண அந்த அஸ்ட்ரோனாட் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு லைன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஜான் யங்கும் ஏரோப்ளைன் முதல்ல, அதாவது இந்த வார் பிளைன்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணி தான் அப்புறம் தான் அங்கே வரார், நாசாக்கு வரார். அதனால் இவங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து கேட்கும்போது அவரால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. அப்போ ஜான் யங்கை போய் படித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜான் யங்கை பற்றி ஒரு லைன் என்ன வந்து ரொம்ப அசத்தின ஒரு லைன். அந்த அஸ்ட்ரோனாட்டை, இவர் கூட அஸ்ட்ரோனாட்டாகவும் போனவர், பட் ஏற்கனவே வந்து அந்த வார் பிளேன்ஸில் கூட வந்து பைலட்டாக போனவர். அவர் என்ன சொல்கிறார் இவரை பற்றி ஒரு லைன்னா, அந்த லைனை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒருத்தங்க பேஷனேட்டாக இருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறாங்க அப்படின்றத இங்கே நான் போடுறேன். இந்த லைனை கவனிங்க. எவ்ரிஒன் கெட்ஸ் ஏர்பிளைன், எல்லாருக்கும் வந்து ஏர்பிளைன் கிடைக்கும், பட் ஜான் யங் வியர்ஸ் ஏர்பிளைன். என்ன ஒரு வரி இல்லை? எல்லாருக்கும் ஏர்பிளைன் கிடைக்கும், ஆனால் ஜான் யங் வியர்ஸ் ஏரோப்ளைன். ஜான் யங் வந்து ஏரோப்ளைனை வந்து அவர் ஏரோப்ளைனையே அணிஞ்சிக்குவார். அப்போ எந்த அளவுக்கு ஹி இஸ் பேஷனேட். நம்ம அப்படி யோசிச்சிருப்போமா? ஏரோப்ளைனையே அதையே வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறது அப்படின்றது வந்து எவ்வளவு டீப்பாக அதை நேசிச்சிருந்தா.
அது அதுலேயே வாழ்ந்திருந்தா தானே அப்படி ஒரு வரியை சொல்ல முடியும். எவ்ரி ஒன் கெட்ஸ் ஏர்பிளைன் பட் ஜான் யங் வியர்ஸ் ஏர்பிளைன். ஸோ அவங்கள வந்து அந்த ஜான் யங்கை வந்து சுனிதா வில்லியம்ஸ் மீட் பண்ணது தான் லைஃப்பில் சேலஞ்சிங், டேர்னிங் பாயிண்ட். அதுதான் வந்து பிளெஸ்ஸிங். அங்கேருந்து அவங்க லைஃப் வந்து வேற வேற விஷயத்துக்கு வந்து டேக் ஓவர் ஆகுது. ஒரு முடிவு பண்ணுறாங்க, சரி ரைட்டு நாம் அடுத்தது வந்து நாசா. அவர் தான் ஒரு கோடு காமிச்சிட்டு போயிட்டார்ல, நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கணும், நாசாவில் வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், நீங்கள் ஸ்பேஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாசாவில் வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் முதல்ல கிராஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சுனிதா ஒரு முடிவுக்கு வராங்க. நாசாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை எழுதுகிறாங்க. எல்லா சாதனையாளர்களுக்கும் நடக்கிறது போல் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். நாசா வந்து ஏதோ என்னமோ ஏபிசி காரணங்களை சொல்லி இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. இங்கே இருக்கிற டீனேஜ் குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நாம் அப்ளிகேஷன் போட்டு அதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது ரிஜெக்ஷன் வந்தால் அதுக்காக வந்து சரி போ அவ்வளோதான் அது சரியாக வராது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி நினச்சிருந்தா சுனிதா வில்லியம்ஸ்னு ஒருத்தங்க இன்னைக்கு இல்லை. சுனிதா வில்லியம்ஸ் வந்து செகண்ட் டைம் திரும்ப அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த செகண்ட் டைம் அப்ளிகேஷன் போடும்போது அது அப்ரூவ் ஆகிடுது. ஆனால் அந்த அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறார் எங்கள் நாசாவில் இருந்து, இந்த மாதிரி உங்களது அப்ளிகேஷன் பார்த்தேன், ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கே அப்படின்னு. ஆமாம், அப்போ இருந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்போ இல்லை அப்படின்றாங்க. என்ன லைன்? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க இல்லையா சுனிதா வில்லியம்ஸ், அந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்போ இல்லை. சுனிதா வில்லியம் சேஞ்சஸ் குயிக், ரொம்ப குயிக்காக மாறுவாங்க அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. அவருக்கு அந்த அதை தான் சொல்கிறேன், அந்த லேர்னிங் ஆட்டிடியூட். திமிருன்னு நம்ம ஆட்டிடியூடை வந்து திமிருன்னு வச்சுக்குவோம், லேர்னிங் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது, எல்லோராலையும் விரும்பப்படுது. அந்த ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கா? முதல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கா? பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தால் குழந்தைங்கள்ட்டையும் வந்துடும். நாசாவுக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, நாசாவில் செலக்ட் ஆயாச்சு. நாசாவில் வந்து பயிற்சிகள் ஆரம்பிக்குது. இப்போ இந்த விண்வெளிக்கு இவங்க போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விண்வெளி பயிற்சிகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற அடுத்த தலைமுறையில் யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் நாளைக்கு வரலாம். விண்வெளி பயிற்சிகளில் ரொம்ப முக்கியமானது நீருக்கடியில் இருக்கிறது. இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன், தண்ணிக்குள்ள நீச்சல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் நீங்கள் இருப்பீங்க? டைப் பண்ணுங்க. அதாவது இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம மூச்சு பிடிச்சு வர்ற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான், ஆனால் எவ்வளவு நேரம் இருப்பீங்க நீங்கள்? How long? உங்களால் இருக்க முடியும். இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்த தண்ணிக்குள்ள இருக்கிறது அப்படின்றத வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணக்கூடியவங்க. அதனால் அவங்க அந்த பேசிக்காக 30 செகண்ட்ஸ், ஓகே 1 to 2 minutes, சாலிடாக வந்து 3 minutes நினைக்கிறேன், 2.5 to 3 minutes நினைக்கிறேன் பேசிக்ஸ். இவங்க அதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணதும் அங்கே நாசாவில் நீருக்கடியில் வாழறதுன்னு ஒன்று இருக்குது. வாழறதுன்னா அதுக்கான செட்டப்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த செட்டப்பில் நீங்கள் வாழணும், நீருக்கடியில் வாழணும், நீருக்குள்ளே நடக்கணும். நீருக்குள்ளே நடந்திருக்கீங்களா நீங்கள்? இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்து கீழே பேஸ் இருக்கும்போது நடந்திருக்கீங்களா? நாட் ஈஸி. ஸ்விம் பண்ணுறது ஈஸி,
ஏன்னா பாடியோட வெயிட்டை வந்து வாட்டர் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் உங்களுடைய கால் வந்து கீழே படுற மாதிரி இருந்து அதில் நீங்கள் நடந்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ இவங்க வந்து முதல் பயிற்சி இவங்களுக்கு என்னென்னா நீருக்கடியில் வாழறது. அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அதில் வாழ்ந்து பழகினா தான் உடம்பு வந்து அங்கே கால பருவ சூழ்நிலைகளுக்கெல்லாம் மாறுறதுக்கு தயாராகுன்றதுக்காக இந்த மாதிரியான பயிற்சிகள். ஸோ தண்ணீருக்கு அடியில் 9 நாட்கள் வாழறாங்க. 9 நாட்கள்ன்றது அது ஒரு செட்டப். அதுக்குள்ளே இருக்கணும். மூச்சு விடுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 9 நாட்கள் நீருக்குள்ள. we try doing exercise there. yes, உள்ள தண்ணிக்குள்ள ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்பில் இருக்கணும் உள்ள. அந்த செட்டப் வந்து மூச்சு விடுறதை மட்டும்தான் என்ஷூர் பண்ணும். மற்றபடி நீங்கள் தண்ணியில் தான் இருக்கீங்கன்றது தான் அர்த்தம். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அடுத்தது வந்து இது முடிஞ்சதுன்னா அடுத்து நேராக பாருங்கள், கான்ட்ராஸ்டிங்காக அடுத்தது வந்து பாலைவனத்தில் கொண்டு போய் பாலைவனத்தில் போய் அங்கே வாழணும். அதாவது தி ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இது வந்து ரொம்ப கூலஸ்டாக இருக்கும் இது தண்ணிக்கடியில். அடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கூபா டைவிங், கடலில் வந்து ஆழ்கடலில் குதித்து உள்ளே போய் அந்த கடல் உயிரினங்களை வந்து அவங்களுக்கு அதுக்கு டெஸ்டிமோனியல் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு 5 உயிரினத்தை பற்றி நீங்கள் படித்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் போய்த்தானே ஆகணும், அந்த இடத்துக்கு போகணும்ல. அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் இன்சைட் த வாட்டர். ஸோ தரை இருக்கிற அந்த மாதிரியான இடங்கள்ல தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும், ஆனால் நடந்து போகணும். நடந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அது நீங்கள் நடந்து பாருங்களேன் ஒரு தடவை. இட் இஸ் நாட் ஆஸ் வி திங்க். அவ்வளோ ஈஸி இல்லை. இது இல்லாமல் இந்த விண்கலம் போகிறாங்க இல்லையா, அவங்க அந்த விண்கலத்தில் வந்து ரிப்பேரிங் ஒர்க் வந்து அதுக்குன்னு தனியாக டெக்னீஷியனாக கூட்டு போக முடியும். இவங்களே தான் ஆல் இன் ஆல்ரவுண்டராக இருக்கணும். ஸோ ரிப்பேரிங் ஒர்க் இது வந்து கற்றுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுனிதா வில்லியம்ஸ்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து ஷீ இஸ் அ குயிக் லேர்னர். உடனே அது இந்த இதை செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை கற்றுக்கிறதுனுடைய வேகமும் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்கள்லையும் எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு லைன் தான் ஓடுது. ஜான் யங் சொன்னது என்ன சொல்கிறாரு? கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு, அதாவது உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு நீ விரும்புகிற உயரத்தை அடையணும்னு நினைக்காத. இட் won't ஒர்க் ஃபார் யூ. ஹெலிகாப்டர்லேயே ஸ்பேஸுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால், ஹெலிகாப்டர் நமக்கு நல்லா ஓட்ட வரும், அதனால் அதுலேயே போயிடலாமா? சுகன்யா வந்து இதை சொல்கிறதுக்கு தகுதியானவங்க. கடலில் அடிக்கடி அவங்க பாட்டு கேஷுவலாக போயிடுவாங்க. இப்போ வந்து இவங்க செலக்ட் ஆகுறாங்க. இந்த பயிற்சிகளுக்கு பிறகு வந்து இவங்க செலக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து அப்போ வந்து ரஷ்யா தான், இப்போது ருக்மணி மேடம் எழுதியிருந்த மாதிரி ரஷ்யா தான் அப்போ வந்து பிரைமரி. அதனால் ரஷ்யாவுக்கு வந்து இவங்களை வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. ரஷ்யாவில் போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விண்வெளி களம், இந்த என்ஜினியரிங் செக்டாருக்கு வந்துடுறாங்க. அந்த விண்வெளி களம் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டு ஏற்கனவே வந்து மேலே போய் வந்துட்டு இருக்கிற அந்த செட்டப்ஸில் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வராங்க. இவங்க வந்து அங்கே இவங்களுக்கு சாய்ஸ் வரும். அதாவது எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற சாய்ஸ் வரும். இவங்க பாருங்கள், இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்விம்மிங், இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரன்னிங், இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ இந்த லிவிங் இன் த வாட்டர், டெசர்ட்டு, ஸ்கூபா டைவிங், வாக்கிங் இன்சைட் த வாட்டர்லாம் இவங்களுக்கு இங்கே. அப்புறம் ரிப்பேரிங் ஒர்க்கு, இதெல்லாம் அவங்க மாஸ்டர் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க சூஸ் பண்ணலாம், எதை வேணாலும் இதுலேயே ஒன்றும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன். ஆனால் இவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க கற்றுக்கிறதுக்கு? ரொபோட்டிக்ஸ். ஸோ இந்த செட்டப்பில் எங்கெங்கெல்லாம் ரொபோட்டிக்ஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதை வந்து நான் கற்றுக்கிறேன்
அப்படின்ட்டு போகிறாங்க. இதுதான் இந்த பெண்மணியோட மிகப்பெரிய பலம். இந்த பெண்மணியை வந்து ஆச்சரியப்படுறது அப்படின்னா, இந்த பெண்மணி வந்து ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு போகிறத அவ்வளவு குயிக்காக பண்ணுறாங்க. கற்றுக்கிறத வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. ரொபாட்டிக் சைடில் போய் இருக்காங்க. அங்கே ரொபாட்டிக் சம்மந்தமான விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்க. அப்புறம் அடுத்து ஒரு ஆப்ஷன் வருது உங்களுக்கு. இப்போ இது எப்படின்னா, ஸ்பேஸ் இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு 6 months டவுன் த லைன் இவங்களுக்கு வந்து சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ இது முடிச்சிட்டிங்க, அடுத்தது அப்படின்னா அடுத்தது என்னவோ நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆல்ரவுண்டராக எல்லாத்தையும் கற்றுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து யூ வில் பிகம் அதில் அந்த ஃபீல்டில் வந்து டாப் மோஸ்ட்டுக்கு வந்துடுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் இப்போ நம்ம ஊரில் கார் வந்து ரிப்பேர்னா மெக்கானிக் ஒரு ஃபோன் பண்ணுவோம், வந்து பண்ணிட்டு போவார். நீங்கள் ஸ்பேஸில் இருக்கும்போது உங்கள் ஷட்டிலில் ஒரு ரிப்பேர்னால் யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? யார் வருவா? நோ ஒன் வில் கம். யூ ஆர் த ஒன்லி ஒன். நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ரேடியோ ஆப்ரேட்டராக மாறுறாங்க. ரேடியோ ஆப்ரேட்டர் அதை நான் கற்றுக்கிறேன், அதை கொடுங்க அப்படின்னு ரேடியோ ஆப்ரேட்டர் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. பிற்காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ் போகும்போது ஸ்பேஸில் இருந்து யூஎஸில் இருக்கிற 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பேஸில் இருந்து ரேடியோ ஆப்ரேஷன், இவங்க ரேடியோ ஆப்ரேட்டர் தானே இப்போ கற்றுக்குறாங்க. இது எங்கே உதவுதுன்றதுக்கு சொல்கிறேன். எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது கற்றுக்கிறதுல அப்படின்றதுக்கு இது ஒரு பேஸ். ரேடியோ ஆப்ரேஷன் வந்து அவங்க இங்கே கற்றுக்கிட்டதுனால ஸ்பேஸில் இருக்கும்போது த்ரூ ரேடியோ ஆப்ரேட்டர், அந்த ரேடியோ ஆப்ரேஷன் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸோடு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் நான் பேசிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய டைமென்ஷன். ஸ்பேஸ்ன்றது, இதற்கான ப்ரிப்பரேஷன்றது ஒன்று வந்து சுனிதா வில்லியம்ஸ் டைமென்ஷன் சொல்கிறேன். இன்னொன்று அவங்களுக்கான பயிற்சிகள், அதில் அவங்க எப்படி இருக்காங்க அதை சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நாம் நேராக வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன், வேர்ல்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் அவ்வளோ மேலே ஒன்று இருக்குது. அந்த மேலே இருக்கிறது உங்களுக்கு அதை வந்து உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். அது எவ்வளோ பெருசு, அதை வந்து ஏன் இவ்வளோ பெருசாக வந்து கட்டியிருக்காங்க. ஏன் கட்டியிருக்காங்கன்னா, இங்கேருந்து போகிறாங்க இல்லையா. அதாவது இப்போ நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்குது, பெங்களூரில் ஒரு வீடு இருக்குது, சென்னையில் ஒரு வீடு இருக்குது, மும்பையில் ஒரு வீடு இருக்குது. நாங்கள்லாம் போகும்போது அந்த வீட்டில் தங்கிட்டு வருவோம். அது மாதிரி ஸ்பேஸில் உலக நாடுகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஸ்பேஸில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு இங்கேருந்து யார் போனாலுமே அந்த வீட்டில் வந்து நீங்கள் இருந்துக்கலாம். அது ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கும். யார் இருக்கணுன்றதெல்லாம் ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி நான் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது வானவெளியில் மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய வெயிட்டு 4,19,600 கிலோ. உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? காய்கறி கடைக்கு போனால் எவ்வளோ கிலோ வாங்கிட்டு வரீங்க? கத்திரி, தக்காளி எல்லாம் 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோவுக்கு மேலே போச்சுன்னா தூக்க முடியாமல் சிரமப்படுறோம்ல. எவ்வளோ வெயிட்டு? 4,19,600 கிலோ வெயிட்டில் ஒரு வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸ்பேஸில் இருக்குது. இந்த வீடை வந்து அது சார்ந்த நாடுகள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, இவ்வளோ பெருசு கட்டப்பட்டிருக்காங்களே சார், உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ இதை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ பெரிய எஃபர்ட் என்னன்றது புரியும். இதுக்கு பின்னாடி இருக்க அதுக்குள்ளே இருக்க ஸ்பேஸு வெறும் 425 ஸ்கொயர் மீட்டர். உங்களுக்கு புரியுதா? ஸ்பேஸில் 425 ஸ்கொயர் மீட்டரில் நீங்கள் வசிக்கிறதுக்கு
425 ஸ்கொயர் மீட்டரில் வசிக்கிறதுக்கு 4,19,600 கிலோ வெயிட்டில் வந்து ஒரு வீடு கட்டப்படணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 425 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஹூ பில்ட் தி ஸ்பேஸ் ஸ்டேஷன்? சாகிதா மேடம். உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நாம் வந்து இங்கேருந்து விண்வெளிக்கு போகிறாங்க அப்படின்றத வந்து டிவியில் பார்த்து அது வந்து விண்வெளிக்கு இப்போ போகிறாங்கன்றதை எல்லாம் கைத்தட்டி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து அங்கேயே வந்து முதல்ல ஒரு சின்னதாக ஒன்று கட்டிட்டு அதுக்குள்ளே, அதாவது போகிறப்பவே இங்கேருந்து இப்போ ஒரு பேசிக்காக ஒன்று எடுத்துகிட்டு போக முடியும், அது மாதிரி எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே அங்கே இருந்து வாழறது. அப்புறம் இங்கேருந்து ஒவ்வொரு ராக்கெட்டாக வருது இல்லையா? ஒவ்வொரு ராக்கெட்டாக வர்றது, ஆமாம் மிதக்கும் தான். நான் ஏன் அதை அவ்வளோ வெயிட்டுன்னு சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி ருக்மணி மேடம், அது மிதக்கும் தான். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த எஃபர்ட்டை கவனிங்க. இங்கேருந்து ராக்கெட் சொன்னோன்னா போகுது இல்லையா? அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பொருட்கள்லாம், தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் தான் கட்டியிருக்காங்க. அதுக்குன்னு தனியாக எடுத்துகிட்டு போய் கட்டலை. ஸோ இங்கேருந்து இப்போ ஒவ்வொரு நாடும் போகிறப்ப, ஒவ்வொரு இதுவும் போகிறப்போ ஒரு நட்டு, ஒரு போல்ட்டுன்னு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டு போய் தான் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு தனி உலகம். அப்புறம் அந்த வேர்ல்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், அது ஒன்று அங்கே இருக்குது ஸ்பேஸில். இந்த ஸ்பேஸில் இருக்கிற இந்த நிலையத்தில் எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, கொஞ்சம் ஃபன்னியான ஒரு பாயிண்ட்டு கூட, எப்போவுமே 3 பேர் அங்கே இருக்காங்க. அதாவது இந்த ரவுண்ட் ராபின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொட்டேஷன் பேசிஸில் 3 பேர் எப்பவுமே இருக்காங்க. அதாவது ஃபன்னியாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, பூமியோட ஜனத்தொகையை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் 3 பேர் எப்பவுமே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். ஸோ பூமியோட ஜனத்தொகைன்னு நீங்கள் இப்போ 700 கோடின்னு எடுத்திங்கன்னா 700 கோடி + 3, அந்த 3 பேர் அங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லை? அவங்க அங்கேயே இருந்துகிட்டு இருக்காங்கன்னா மாறி மாறி இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் யார் இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா? அதுவும் இந்த ராக்கெட்ஸ் மாதிரியானது போகுது இல்லையா? இதில் தான் போகுது. எப்படி போகும்? 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு உண்டான ஃபுட்டு வந்து போயிடும், பேக்டு ஃபுட்டாக போயிடும். 3600 கிலோ வெயிட் ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 3600 கிலோ வெயிட் ஃபுட்டை வந்து கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அங்கே இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இவ்வளோதான். அப்புறம் அடுத்த ஒரு பர்சன் செலக்ட் ஆகி அங்கே போகும்போது அங்கே அதில் இருக்கிறவர் கீழே வந்துடுவார். ஸோ இவங்க அங்கே வந்து இருப்பாங்க. இப்படி தான் இது நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஆல்வேஸ் தெர் ஆர் 3 people. இந்த 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 மிதந்துட்டு இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய ஒரு கை, அதாவது வெளியில இருந்து ஒரு ராக்கெட் வருதுன்னா அந்த ராக்கெட்டை அகாமடேட் பண்ணுறதுக்கு, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கட்டி பிடிச்சிக்கிறது, ஒரு கை, ஒரு ஆம், ராட்சத கை ஒன்று வந்து கட்டியிருக்காங்க. அதை வச்சு தான் வர்ற ராக்கெட்டை வந்து உள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டு, அதாவது அந்த ராக்கெட்டை வந்து எல்லாமே மிதந்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ பிடிச்சி இழுத்து உள்ளே வந்து நிறுத்தினா தான் அப்புறம் அது லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போக முடியும். அடுத்தடுத்த ராக்கெட் எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ தான். ஆமாம், கரெக்ட். ஸ்பேஸ் குவாரண்டைன். அங்கே தான் வந்து COVID-19 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த ஆம் இருக்குல்ல, இந்த ஆம், அந்த பெரிய ஆம், அந்த ஆமோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? ஸ்பேஸ் ஷட்டில், அது வந்து ஸ்பேஸ் ஷட்டில்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆம் இருக்கு. ஒன் மிஸ்டர் ஸ்காட்ஸ் கெல்லி stayed for long time, continued 340 days. Yes, இவங்க நம்ம சுனிதா மேடம் வந்து
195 days இருந்தாங்க. இப்போ அதில் அந்த அயரன் ஆர்ம் சொல்கிறேன் இல்லையா, ஒரு ராட்சத கை, இந்த இரும்பு கை, அதனுடைய வெயிட்டை கவனிங்க, போட்டிருக்கேன். இப்போ ஒரு கையினுடைய வெயிட்டு 99,000 கிலோ, கிட்டத்தட்ட 1,00,000 கிலோ. 1,00,000 கிலோவில் இருக்கிற ஒரு ஆம் இங்கேருந்து போகிற ராக்கெட்டை வந்து அழகாக அப்படி உள்ளே கொண்டு வந்து அப்புறம் எங்கே லாக் பண்ணணுமோ லாக் பண்ணி நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போனவங்க இறங்கி அந்த 425 ஸ்கொயர் மீட்டர் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே போய் அவங்கள்ட்டெல்லாம் அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒருவேளை இவங்க அங்கே தங்குறாங்கன்னா இவங்க இருந்துட்டு அவங்க ரிட்டர்ன் வர்றதுல இறங்கி வந்துடுவாங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எஸ் டு லிஃப்ட். இப்படியான ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து அங்கே ரேடியோ ஆப்ரேட்டராக இருக்காங்க, ரொபோட்டிக்ஸ் படிக்கிறாங்க, இந்த பயிற்சிகள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கான டைம் வந்து ரெடி ஆகுது, போகலாம் அப்படின்றதுக்கு ரெடி ஆகுது. கவனிங்க, 87 தானே இவங்க டிகிரி பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2006 தான் இவங்க வந்து தகுதிக்கு வராங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த வருடங்களை கடந்துட்டோம். 13 அந்த பக்கம் வந்து 6, 19 வருட கடினமான உழைப்பு. விச் கண்ட்ரி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஐம் நாட் ஷோர் நீங்கள் கேட்குறது, பட் ரஷ்யா தான் டாமினன்ஸு, அதுக்கப்புறம் தான் மீதி பேர்லாம் வந்தாங்க. அதில் இணைஞ்சு தான் குமார், அதில் இணைஞ்சு தான், அதாவது அந்த 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 இது வந்து அப்படி how long it will take to learn all these-ன்றது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ நாம் பார்க்குறது வந்து எப்பவுமே அந்த க்ரீம் லேயர் தான் பார்ப்போம். அதாவது ஐஸ்கிரீம்னா அந்த டாப்பில் இருக்க செர்ரியை தான் நம்ம பார்த்துட்டு ஹை சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு கை தட்டுவோம். பின்னாடி 19 வருஷம் இருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் வந்து டிஸ்கவரி ஷட்டில் 116 அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 14வது எக்ஸ்பெடிஷன் இது. அதாவது எக்ஸ்பெடிஷன் அப்படின்றாங்க. இப்போ நான் ஹிமாலயாஸ்க்கு போகிறது வந்து எக்ஸ்பெடிஷன் தான் பேர் வைப்பேன். ஹிமாலயன் அப்படின்னா அது எக்ஸ்பெடிஷன். எக்ஸ்பெடிஷன்னா அது எப்படி சொல்லலாம், வீர தீர செயல் சொல்லலாம், இல்லைன்னா உத்தரவாதம் இல்லாத பயணம்னு சொல்லலாம், இல்லைன்னா போனால் திரும்ப வருவோமா மாட்டோமான்னு தெரியலன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். ஸோ 14th எக்ஸ்பெடிஷன் அதில் வந்து டிஸ்கவரி ஷட்டில் 116 தான் இவங்க கிளம்புறதா முடிவாகுது. இவங்க செலக்ட் ஆகுறாங்க. மொத்தம் 7 பேர் அதில் இவங்க கிளம்புற பயணத்தில். இந்த 7 பேரில் 2 ஃபீமேல். இப்போ இந்த 7 பேருக்கும் என்ன ஒர்க்கு அது இருக்கும் இல்லையா, அதையும் சொல்லிடுறேன். 5 பேர் வந்து இந்த 7 பேரில் 5 பேர் வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது அந்த அந்த இடத்துக்குள்ள, அதாவது இங்கே நீங்கள் பூமியிலேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வர்ற வரை அவங்களுக்கு சின்ன சின்ன மிஷன்ஸ் இருக்கும். அது ஒரு 15 நாளைக்குள்ளே இது பண்ணணும், 7 நாளைக்குள்ளே இது பண்ணணும், ஒரு நாளில் இது பண்ணணும், 6 மணி நேரத்தில் இது பண்ணணும். மிஷன் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம், இந்த 5 பேர். ஒருத்தங்க வந்து பைலட் அண்ட் இன்னொருத்தங்க வந்து கமாண்டர். எல்லாத்தையும் வந்து கவனித்து பூமிக்கு வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கவர், ப்ளஸ் அங்கே விஷயங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இந்த 5 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு கமாண்டர், ஒரு பைலட், இவங்க தான், இவ்வளோ தான் இந்த 7 பேர் கொண்ட டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைமாக வந்து 5 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து போகிறாங்க. இப்போ இதில் இந்த 7 ஒர்க் சொன்னேன் இல்லையா, 5 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு கமாண்டர், ஒரு பைலட்டில்
சுனிதா வில்லியம்ஸ் வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்டாக போகிறாங்க. இந்த 19 வருட உழைப்பு அப்படின்றது வந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட், அதில் தான் வந்து இவங்க அங்கே போய் நிற்கிறாங்க, செலக்ட் ஆகிறது. 2006 டிசம்பர் நைட்டு, இந்திய நேரப்படி டிசம்பர் 7, 2006 டிசம்பர் 7 நைட்டு 9:35, நைட்டு 9:30 மணிக்கு, 9 மணி 35 நிமிஷத்துக்கு கிளம்புறது அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி கிளம்ப போகுது. அப்படின்றப்போ பருவ சூழ்நிலைகள் கண்ணாபுண்ணான் மாறிடுது. இவங்க எப்பவுமே வந்து அந்த பருவ சூழ்நிலைகளை வந்து வெரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. இது மேலே போகிற அந்த டைமில் பருவ சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா அவ்வளவும் வேஸ்ட்டு, ப்ளஸ் உயிர் போயிடும். அதையும் தாண்டி எது வேணால் நடக்கும். கிளம்பலாம் அப்படின்றதுக்கு எல்லாம் தயார் அப்படின்னும் போது பருவ சூழ்நிலை மாற்றம் அடைகிறதுனால சுனிதா வில்லியம்ஸோட கனவு, அந்த ஸ்பேஸை தொடணுன்ற அந்த கனவை ஆரம்பிக்கிற முதல் நாள் இன்னைக்கு தான் போகிறோம் அப்படின்ற நிகழ்வு தள்ளி போடப்படுகிறது. டேட்லாம் சொல்லாமல் சொல்கிறோம், இது வந்து டுடே இஸ் தி நாட் அந்த ரைட் டைம், ரைட் சிச்சுவேஷன், அதனால சொல்கிறோம் அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க. அதோட இன்னைக்கு பார்ட்டை நாம் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பார்ட் 1 சுனிதா வில்லியம்ஸ் இங்கே இருக்காங்க. இதுக்கப்புறம் அநேகமாக நாம் விண்வெளிக்கெல்லாம் போகிறோம்னு நினைக்கிறேன். விண்வெளி வாழ்க்கை, சுனிதா வில்லியம்ஸ் என்கிற ஒரு பெண்மணி எப்படி வந்து இவ்வளவு தூரம் இதை வந்து செய்ய முடிஞ்சது. சுனிதா வில்லியம்ஸ் பற்றி பேசும்போதெல்லாம் மைக்கேல் பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இங்கே 5 PM லைவ் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பீங்க, கணவன்மார்கள். மைக்கேல் வந்து சுனிதா வில்லியம்ஸ்க்கு என்ன பேஷனேட்டாக இருக்கோ, என்ன வாட் இஸ் வெரி பேஷனேட் ஃபார் சுனிதா வில்லியம்ஸ், அதை நீ செய், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணதுனால தான் இங்கே நாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சுனிதா வில்லியம்ஸ்க்கு பின்னாடியும் ஒவ்வொரு மைக்கேல் இருப்பார், இருக்கணும். மைக்கேல் வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் ஒன்றில், ஆனால் அவர் வந்து நினச்சிருந்தா வந்து சுனிதா வில்லியம்ஸ் வீட்டோட சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவர் வந்து வாட் இஸ் யுவர் ட்ரீம், யூ ட்ராவல் இன் திஸ், ஐ வில் பி வித் யூ. அதனால தான் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பெண்மணி, அவங்க பண்ண சாதனைகள் ஒரு தேசத்துக்கே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை. சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க, அஃப்கோர்ஸ் கல்பனா சாவ்லாவும். இருந்தாலுமே இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்து இறங்கி நடமாடுறது இருக்குல்ல, நான் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இங்கே திரும்ப நடமாடுறது இருக்குல்ல பூமியில், அது கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ஹியூஜ், ரொம்ப அதிகம். இந்த பெண்மணியை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு எப்படி இருந்தது இன்றைய பார்ட் 1 அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock நம்ம பார்ட் 2 பார்ப்போம். நாளை காலையில் 7 o'clock திரும்ப மீட் பண்ணுவோம். He gave value to her dreams and supported. வானம் ஏற வெயிட்டிங். புதிய தகவல்கள், நிறைய சுவாரஸ்யம். மைக்கேல் அவர்களின் ஒத்துழைப்பு. நாளைய வகுப்பிற்கு அவளுடன். Love traveling with your narration to learn excellent personalities. Really great session. We went to space in dream. Sounds very interesting. தொடரும் நாளை. Excellent sir. The carpenters in my house also listening to this. He is asking me, send this to his son.
தேங்க்யூ சார், வில் டூ, ஐல் பி வெரி ஹாப்பி. கார்பெண்டர் கேட்குறாரு அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை அவர் பையனுக்கு அனுப்புறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நன்றி. நியூ ட்ராவல் டுடே, வெரி வெரி நைஸ் அங்கிள். தேங்க்யூ ஃபார் திஸ் டாபிக் அண்ணா. வி யூஸ் டு டாக் சாம்பியன்ஸ் லைஃப் ஸ்டைல் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலர்லி. ஆமாம், நீங்கள் பண்ணுறீங்க, பார்த்தேன். அவர் லாஸ்ட் ப்ரோக்ராம் பிஃபோர் COVID-19 வாஸ் சுனிதா வில்லியம்ஸ். ஓ, டுடே ஐ லேர்ன்ட் மெனி நியூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஓகே, ஹி மேட் ஹர் பேஷன் டர்ன் டு ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய புதிய தகவல்கள். வெயிட்டிங் ஃபார் டுமாரோ செஷன், வெயிட்டிங் ஃபார் ஸ்பேஸ் ட்ராவல். தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க வளமுடன் என்றும் பார்வதி அம்மா. ஓகே, ஹாவ் அ கிரேட் ஈவினிங். eagerly waiting for next session. Of course we will. Part 1 சுனிதா வில்லியம்ஸ் பயணம் கூடவே சென்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல், கிரேட் அண்ட் நியூ டைமென்ஷன் லேர்னிங். இன்னும் சுனிதா வில்லியம்ஸ்ல இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ணசுவாமி, வெல்கம். சஜஸ்ட் எவ்ரிவன் டு இன்ஸ்டால் ஸ்கைவியூ ஆப் டு see the international space station and its movement. அந்த அது என்னமோ ஒரு பேர் வருது சார், நம்ம எஃபிலேயே ஒரு லைவ் வருது அதில். ஓகே, நான் இது சொல்லிடுறேன், ஸ்கை வியூ. தேங்க்யூ கிருஷ்ண சுவாமி. ஸ்ரீகாந்த் இஸ் அன் எக்ஸலண்ட் ட்ராவலர் ஃப்ரம் சென்னை. ஹோப் யூ ஆர் சேஃப். வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. டேக் ஆஃப் டுமாரோ. தேங்க்யூ ஸோ மச். லிஃப்டிங் அப் வித் சுனிதா வில்லியம்ஸ். எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம். லவ்விங் யூ ஆல் ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Love you so much. And bye.